கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார். இவரது கொலை தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர் ஒற்றைக்கண் ஜெயபால் மற்றும் தென் மாவட்ட கூலிப்படை கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதற்கு பழிக்கு பழிவாங்கும் விதமாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அன்று ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் 24வது நபராக ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை பொன்னை கிராமத்தில் வைத்து போலீசார் சுற்றி வளைத்தனர். தனது கணவரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக திவசம் செய்ய ஆந்திராவில் பதுங்கியிருந்த பொற்கொடி வெளியே வந்தபோது போலீசாரிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்க அவரது காதலி என்று சொல்லப்பட்ட அஞ்சலையே 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் ஆற்காடு சுரேஷின் மனைவியின் பங்கு என்ன என்று விசாரித்த போது சினிமாவுக்கு நிகரான சபதம் ஒன்று தெரிய வந்தது. ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் அடக்கம் முடிந்ததும் 16வது நாள் நிகழ்ச்சி முடிந்த கையோடு பொன்னையில் உள்ள அவரது இல்லத்தில் ஒன்று கூடிய உறவினர்கள் மத்தியில் தனது கணவரை கொன்றவனை பழிவாங்க தனது பங்கு என்று தனது தாலிச்சரடை எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னாளில் அந்த தாலிச்சரடை அடமானம் வைத்து 1.5 லட்சம் ரூபாயை பொன்னை பாலுவுக்கு கொடுத்ததாகவும் அதன் பின்னர்தான் பொன்னை பாலுவும் அருளும் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆள் சேர்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொற்கொடியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் காவலில் சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் சரவணகுமார்.